ஹாய் காய்ஸ், நான் இப்போது குவாலியர் வந்திருக்கேன். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர், மக்கள்லாம் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அண்ட் இந்த பேலஸ் பற்றி வரும்போது தான் படித்தேன் கூகுளில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதோடைய இமேஜஸ்லாம் பார்த்தேன். ஸோ நேரில் போய் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். வாங்க அவங்களாம் அங்கே பார்ப்போம். கைஸ், இதில் டியூயல் லேயர் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. நம்பவே முடியல கைஸ், செம்மையாக இருக்குது. எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தான் வந்தது. என்னென்னா, நிறைய விஷயத்தில் அவர் வந்து என்னை கைட் பண்ணுவார். நான் எதனா ஒரு விஷயத்தில் வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான சஜஷன், அவர் தெரிஞ்ச சஜஷன் கொடுப்பார்ல, அதே மாதிரி தான் இந்த காரம். இப்போது ஒரு பர்டிகுலர் லேனில் நம்ம போயிட்டுருப்போம் பார்த்தீங்களா, அதை மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் இப்போ இந்த ரோடெலாம் கர்வ் ஆகுது, பெண்ட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் லேன் விட்டு வெளில வருவோம். லேன் விட்டு வெளில வந்துட்டு அதை மறந்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த காரே வந்து நமக்கு கைட் பண்ணுது. அந்த லேனில் ஏன் போகிறேன், இதில் தானே போயிட்டு இருந்தேன், இதில் போ அப்படின்ட்டு. அது அப்படி பண்ணும்போது எங்கள் அப்பா ஞாபகம் தான் வருது. டேய், இது நீ அதில் போகிற, இதில் போ அப்படின்ட்டு எங்கள் அப்பாவோட மைண்டுக்கு வாய்ஸ் கேட்குது எனக்கு. கைஸ், இதில் வந்து டுவெல் கன்சோல் கொடுத்துருக்காங்க. நம்ம மேப் பார்க்குறதுக்கும் நம்ம மற்ற விஷயங்கள் இங்கே இந்த ஸ்பீடு எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம அந்த 2 டிஸ்பிளே இருக்கிறதுனால நம்ம மேப்பு நம்ம கிளியராக பார்க்க முடியுது, ரிலாக்ஸ்டாக பார்க்க முடியுது. இது நடுவில் இருந்தான்னு வைங்களேன், நம்ம கண் இங்கே போகும், கரெக்டாக போயிட்டுருக்குமான்னு பார்க்கும். ஸோ இது வந்து நமக்கு கிளியராக காமாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அர்ஜெண்ட்டாக பார்க்கணும், இல்லை ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது மேப் பார்க்கணுன்னா இங்கே அதே மேப் வந்து இங்கே ஒரு சின்ன இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த கன்சோலில் வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சரியான தூக்கம், நல்லா தூங்கிட்டேன். அப்புறம் காலைல ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போது குவாலியர்லேருந்து போபால் கிளம்பியாச்சு. கைஸ், உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும் கைஸ். என்னென்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மென்டல் பீஸ்க்காக நிறைய யோகா கிளாஸ் போனேன், நிறைய மெடிடேஷன் பண்ணேன். அப்போது ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு அமைதி இருக்கும் பார்த்தீங்களா, மைண்டு கிளியராக. இந்த கார் ஓட்டும் போது எக்ஸாக்ட்லி அதே ஃபீல் கைஸ். அந்த அளவுக்கு இது ரொம்ப ஸ்பெக்கில் அட்வான்ஸ்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த கேபின் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கர ப்ரீமியரான ஒரு ஃபீல். அதாவது நேற்று நான் குவாலியரில் இறங்கும் போது அரவிந்த் சாமி வாய்ப்பில் இறங்கினேன் நான். அந்தளவுக்கு இந்த ஃபினிஷிங், இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரௌன் அண்ட் பிளாக்கு உள்ள இன்டீரியர் கலர் சூப்பராக இருக்குது கைஸ். நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாங் ட்ரைவுக்கு இதில் 10 விதமான சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு பாடி பெயினே ஃபீல் ஆகலை, ஒரு டயர்ட்னஸ் இல்லை. காலை எழுந்துக்கும் போது நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆனேன். நான் மற்ற காரில் இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. மற்ற கார் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் போகணுமான்ற ஒரு தயக்கம், ஒரு சலிப்பு தன்மை இருக்கும். பட் காரில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கைஸ். மார்னிங் அந்த சன்ஷைன், இந்த கார் ட்ரைவ்லாம் பயங்கரம் ஒரு மெடிடேட்டிவ் ஃபீல் நமக்கு கொடுக்குது. குவாலியர்லேருந்து கிளம்பி இப்போது போபால் வரப்போகிறேன். ஆல்மோஸ்ட் போபாலுக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு டிரைவிங் வர வழியில். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது கைஸ்.